நண்பர்களே வணக்கம். நான் குடியாத்தம் குமரன், குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணன் என். சத்யானந்தம் அவர்களோடு இன்று உங்களிடத்தில் நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று ஒரு சம்பவம் சங்கிகள் அரங்கேற்றினார்கள். சங்கி என்னலே தெரியலன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா காலி கலாட்டா பண்றவன், தேவையில்லாம வதந்தியை கிளப்புறவன், இவன் தான் சங்கி. ஊருக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டான், ஆனா கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடுவான். சகுனிகோ, சகுனி விட மோசமானவன் சங்கிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது குடியாத்தத்தினுடைய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய சேர்மனாக அவரே வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் தொண்டர் என். சத்யானந்தம் அவர்கள் சிறப்பாக அவர் மக்கள் பணி ஆற்றி வருகிறார். நான் பேசிய பிறகு உங்களோட நேரலையில் அவரும் நான் என். சத்யானந்தம் கூட உங்களோட பேச இருக்கிறார். அவரும் என்னோட நேரலையில் இருக்கிறார். இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில மக்கள் பணிக்காக போறார். அதாவது மக்கள் பணிக்காக எல்லா ஊராட்சிக்கும் அங்க போடுற ஊராட்சி சபை போடப்படுற, ஊராட்சி ஒன்றிய சபை போடப்படுற சாலைகள் அமைக்கிற பணி மற்றும் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் தொகுதியில் தளபதி மு.க. ஸ்டாலின் அதை குறித்து பேசுவதற்கு அவர் தொடர்ந்து ஊராட்சி முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார். இதுல இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியினுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிஜேபி சங்கி. 2 ஓட்டுல ஜெயிக்கிறார். ஜெயிச்ச பிறகு பிஜேபி ஆள் பிடிப்பான், இல்ல நமக்கு ஆள் வேணும், அந்த மாதிரி பிடிச்ச ஆள் இவர் ஒரு ஆள் பிடிச்சிட்டு அந்த ஆள் என்ன வேணாலும் பிடி ஆபீஸ் வருவான், சேர்மன் வந்து அந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவான். வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில ஒரு அங்கன்வாடி மையம் திறப்பட போறார். அந்த அங்கன்வாடி, இந்த ரேஷன் கடை இல்ல, மளிகை சாமான் இந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்கல்ல, அங்கன்வாடி அந்த அங்கன்வாடி பில்டிங் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பால்வாடி ஸ்கூலு அங்கன்வாடி இருக்குதுல்ல, அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூலு. இந்த பால்வாடி ஸ்கூல் பில்டிங் கொடுத்தது யாருன்னு கேட்டா நம்ம சேர்மன் அண்ணன் என். சத்யானந்தம் தான் அது ஒதுக்குறாரு. அது தரப்புலாக்கு போறாரு. தரப்புலாக்கு அவங்களே கூப்பிடுறாங்க. போய் தரப்புலாக்கு போனோடனே, தரப்புலா முடிஞ்ச உடனே அங்க இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும். அது குறித்து உங்கள்கிட்ட தெளிவாக நமது ஒன்றிய சேர்மன் அண்ணன் என். சத்யானந்தம் அவர்கள் உங்களிடத்தில் தெளிவாக பேசுவார். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதுக்கு பணம் யார் கொடுக்குதுன்னா தினம் அவங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்தா அவங்களுக்கு தினம் பணம் கொடுக்குறது, அவங்களுக்கு தினம் அந்த லேபர் ஃபீஸ் கொடுக்குறது யாருன்னு கேட்டா யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம். அவன் தான் பணம் ஒதுக்கல. அவன் அந்த பணம் நம்ம கொடுக்க மாட்டேன்றான். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பாஜக அரசு, அந்த சங்கி அரசு நமக்கு பணம் கொடுக்கலான்றதான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா நமது மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த கோரிக்கையை தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம், இந்த ஊர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய நிதி அமைச்சர் இருக்காங்க, ஆமா நம்ம ஐயரு ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன், அவங்க தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பேசினாங்க பார்லிமெண்ட்ல. தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பேசினவங்க தான் ஒரு தமிழச்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐயங்கார் ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாடு பணம் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அவங்க பணம் கொடுத்தாதான் நம்ம எல்லாருக்கும் தினம் வேலை கொடுத்து நம்ம பணம் கொடுக்க முடியும். இருப்பினும் எப்படியோ மாநில சர்க்கார் அவங்களுக்கு வேலை கொடுக்குது. அதே மாதிரி நம்ம குடியாத்த ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் என். சத்யானந்தம் அவர்கள் அவருடைய அத்தனை மேல மோர் தென் 50 ஊராட்சி, இந்த அவர் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிற குடியாத்துல 50 ஊராட்சி இருக்குது. 50 ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடக்குது. நமக்கு ஒன்றிய அரசு, கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நம்ம எப்படியோ செய்யறோம், இது எப்படியோ நம்ம சமாளிக்கிறோம். இதை ஒரு சில நாட்களுக்கு முன்பு எல்லா தமிழகம் முழுவதும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒன்றிய அரசு, பாஜக, மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டதுன்னு திமுக சார்பிலே, விவசாய அணி சார்பிலே இந்த போராட்ட ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தினோம். அதன் அடிப்படையில் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய சேர்மன் அண்ணன் என். சத்யானந்தம் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறார். பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். கிட்டத்தட்ட 1000 பேர் கூடுறாங்க விவசாயிகள். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போற எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் நடத்தின உடனே பிஜேபி காரர் தான் பணம் கொடுக்கறது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆயிடுச்சு. அப்ப மக்கள் எல்லாம் பிஜேபி காரி துப்புறாங்க, மோடியை திட்டுறாங்க. மாநில சர்க்கார், திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தந்தை, தமிழினத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சிறப்பா செயல்படுறாரு. சோ தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திமுக பிடிக்காது என்ற ஒரே காரணத்தால் தமிழகத்தை இன்றைக்கு பழிவாங்குகிறது பாஜக அரசு. நாங்க காலையில போய் கூலி வேலை செய்யறோம், ஒரு நிலத்துல, ஒரு தெருவில் ரோடு போடுறோம், எத்தனை வேலை கிராமங்களில் செய்யறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த பாஜக அரசு கொடுக்க மாட்டேங்குது. எங்களுக்காக நியாயத்துக்காக போராடுது திமுகன்னு அண்ணன் என். சத்யானந்தம் தலையில கள்ளப்பாடியில, குடியாத்தம் ஊராட்சி கள்ளப்பாடியில இந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுக்கல ஒன்றிய அரசு, நிதி ஒதுக்கலன்னு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதை மனசுல வச்சுன்னு அண்ணன் என். சத்யானந்தம் அவர்கள் வரதாரெட்டி ஊராட்சி பள்ளியில, வரதாரெட்டி ஊராட்சியில் அங்கன்வாடி
திறப்பு விழாக்கு போகும்போது அங்க அந்த வீடியோல நீங்க இதுல பார்க்கலாம். அங்க வந்து இவங்க அமக்கலை பண்ணி அதாவது அசிங்கப்படுத்துறாங்களாம். அசிங்கப்பட்டு இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்களாம். இது எங்களுக்கு கெட்ட பேர் இல்லை, எங்களுக்கு கெட்ட பேர் யாருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தான். இன்னைக்கு அதுல பெண்கள் கலந்துக்கினாங்க, பெண்களை காசு கொடுத்து கூட்டு வந்தீங்கல்ல, அந்த பெண்கள்னு சொன்னா இன்றைக்கு அந்த பெண்களுக்கு நான் அந்த தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க காரை மறிச்சு உக்காந்தீங்கல்ல, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கி சொன்னாங்க, நீங்க காரை மறிச்சு உக்காந்தீங்கல்ல என்னோட அன்பு சகோதரிகளே, நீங்க இன்னைக்கு அங்கிருந்து குடியாத்து வரீங்கல்ல பஸ், அது இலவச பஸ் பயணம் என்பது உங்க வீட்டு பணம் தான், நாங்க சும்மா கொடுக்கலாமா? அது உங்களோட உரிமை. உங்களுக்கு பேருந்து இல்லாத ஒரு பேருந்து இல்லா கட்டணமா உங்களுக்கு பேருந்து இன்னைக்கு அந்த வசதி பண்ணி கொடுத்தவர தளபதி. அந்த சகோதரிகளை கேட்கிறேன். அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நியாய விலை கடையில இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசு வழங்கப்படுகிறது. உங்க வீட்டு பெண்கள் +2 வரை பரதராமி பகுதியில் படிக்கணும், +2 வரைக்கும். ஏன்னா வரதாரடி பள்ளியில +2 இல்ல, பரதராமி போய் தான் +2 படிக்கணும். பரதராமில +2 படிச்சுட்டு குடியாத்தம் காலேஜுக்கோ, வேலூர் காலேஜுக்கோ, ஆம்பூர் காலேஜுக்கோ, வேற எங்க காலேஜ் போனா கூட அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் புதுமைப்பட்ட திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க. உங்க வீட்டு பசங்க காலேஜ் படிக்கும் போது மாசம் 1000 ரூபாய். இப்படி நான் சொன்னா எவ்வளவு சொல்லிட்டு போவேன். இவ்வளவு நன்மை பெண்களுக்காக ஆட்சி நடத்தும் போது பெண்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவன் ஒரு சங்கியா மாறி பிஜேபி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறானா, இதை பார்த்து திமுக பயப்படாது, என்னைக்கு உங்களோடு இருக்கும். இதை குறித்து அங்கே நேரடியாக களத்திற்கு சென்று அவர்களுக்கு திமுகவினுடைய தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக ஆண்மையோடு பதிலளித்து அங்கே திமுகவின் மானத்தை காப்பாற்றிய நமது மரியாதைக்குரிய குடியாத்தம் ஒன்றிய சேர்மன் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் எண்ணி சத்யானந்தம், குடியாத்த ஒன்றிய சேர்மன் எண்ணி சத்யானந்தம், வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் எண்ணி சத்யானந்தம் அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழகத்தினுடைய தந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் நம்முடைய குடியாத்த குமரன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதேபோல் நேற்றைக்கு பள்ளி குழந்தைகள் பால்வாடி ஸ்கூல் அந்த பள்ளியை திறப்பதற்காக அதற்கு நிதி ஒதுக்கி அதை கட்டி முடித்து அதை திறப்பதற்கான ஒரு அழைப்பதிலை கொண்டு வந்து என்னிடத்திலே அளித்தார்கள். அதை எடுத்து சென்று நேற்று அந்த பள்ளியை திறந்துவிட்டு சாலை வசதிகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சென்றபோது அங்கே பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 20 பெண்கள், ஒரு 4-3 ஆண்கள், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர், அவர்கள் MGNRGS வேலை எனப்படும் 100 நாள் வேலை இந்த திட்டத்தில் எங்களுக்கு வேலை வழங்கவில்லை, உடனடியாக இந்த திட்டத்தில் எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும், இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும், உங்களை இன்று சிறைபிடிக்கின்றோம் என்றெல்லாம் பேசினார்கள். நான் பொறுமையாக அமைதியாகவும் நான் சொல்வதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு பேசுங்கள். இந்த திட்டமானது மத்திய அரசினுடைய திட்டம். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 100 நாள் வேலையை 150 நாட்களாக நாங்கள் வழங்குகின்றோம், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அதை செய்து தருகின்றோம் என்றெல்லாம் தேர்தல் அறிவிப்பு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசினுடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் அமைந்தது. ஆனால் அவர்கள் 100 நாள் வேலை நீங்கள் 180 நாள் கொடுப்பீர்களா, அந்த 100 நாளே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று நம்முடைய தலைவர் அவர்களை வஞ்சிக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தமிழ் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 100 நாள் வேலை மேனிடேசர் என்ற ஒரு திட்டம், அதாவது அது ஒரு 100 நாள் வேலை செய்யணும்னா எத்தனை பேர் மேனிடேசர் பயனாளிகள் பொதுமக்கள் அந்த வேலையை செய்யலாம் என்பதை இத்தனை பேர் தான் ஒரு ஊராட்சிக்கு ஒரு பகுதியில் செய்ய முடியும் என்பதை அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் இத்தனை பேர் இந்த ஊராட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசு வைத்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எத்தனை பேர் அனுப்பலாம் என்ற ஒரு செயல்முறையை நம்முடைய அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் அதை நடைமுறையில்
பயன்படுத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில் வாரத்திற்கு அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் ஒரு வாரத்திற்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு நாள் வேலைதான் கிடைக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய தலைவர் அவர்களை கொச்சப்படுத்த வேண்டும், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து போய் இதற்கு ஏதாவது ஒரு தடையை விதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வேற எதுவும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் 3400 பேர் தான் அந்த ஊராட்சியில், வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில் மக்கள் தொகை 3400 பேர். ஆனால் அந்த ஊராட்சிக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, நாங்கள் உள்ளாட்சித்துறையில் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஊராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி 50 லட்சம் ரூபாய் நிதியை அந்த ஊராட்சிக்கு நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். அது என்னவென்று கேட்டாலும் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய ஒன்றிய பொது நிதியிலிருந்து சுமார் 60 லட்சம் ரூபாயும், மத்திய அரசினுடைய 15th ஃபைனான்ஸ் என்ற ஒரு நிதியில் 60 லட்சம் ரூபாயும், MGNRGS அதாவது 100 நாள் வேலையில் அவர்கள் நம்மளுக்கு இந்த 4 ஆண்டு காலம் கொடுத்திருக்கின்ற நிதி 44,000 லட்சங்கள். SBM எனப்படும் ஒரு திட்டத்தில் 21 லட்சம். நம்முடைய கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டம், முதலமைச்சருடைய கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டத்தில் 3 கோடி ரூபாய். இது முழுக்க முழுக்க நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நிதியாக வழங்கியிருக்கின்ற நிதி. இன்றைக்கு கூட அந்த பகுதியில் 1 கோடி 80 லட்சம் ரூபாய் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கு அந்த ஊராட்சிக்கு மட்டும் 2 அங்கன்வாடி மையங்கள் 30 லட்சம். AGMT அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற திட்டத்திற்கு 44 லட்சம். ஆக மொத்தம் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 5 கோடி 50 லட்சம் ரூபாய் வேலைகளை இந்த பகுதி, இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் 3400 மக்கள் வசிக்கும் இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளார். உதாரணத்துக்கு நம்முடைய குடியாத்தம் ஒன்றியத்தில் 50 ஊராட்சிகள் உள்ளது. இந்த 50 ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட 60,000 கோடி நம்முடைய குடியாத்தம் ஒன்றியத்திற்கு மட்டும் ஒதுக்கியுள்ளார்கள். அதையெல்லாம் சொல்ல வேண்டுமானால் விரிவாக நான் சொல்ல தயாராக தான் இருக்கின்றேன். இது போன்ற கபடத்தனமான ஒன்றிய அரசினுடைய ஆட்கள் செய்கின்ற இந்த நிகழ்வை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்ப இவ்வளவு நேரம் தெளிவா நமது ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் என் சத்யானந்தம் அவர்கள் தெளிவா அவர்கிட்ட பேசிட்டாரு. ஏன்னா நான் ஏன் இந்த நேரலைக்கு அவரை கூப்பிட்டேன்னு கேட்டா, அவ்வளவு ஒரு அதாவது அவ்வளோ ஒரு அங்கன்வாடி திறப்பு விழாக்கு வராரு, அசிங்கப்படுத்துறாங்களாம். அதாவது இவங்க அசிங்கப்படுத்துறாங்களாம். உங்க தொகுதி எம்எல்ஏ அங்க வராங்களா, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அசிங்கப்படுத்துறாங்களாம். எப்பவுமே அவர் சுத்தினே இருக்காரு. நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவன், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதை தகராறு பண்ண சங்கி. எங்க தகுதிக்கெல்லாம் அந்த தலைவன், அவனை பத்திலாம் நம்ம பேசக்கூடாது. ஆனா பிஜேபி பேர்ல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால்தான் இந்த நேரலை. நான் மக்கள் பிரச்சனை தான் பேசுவேன். அதனாலதான் அண்ணன் என்னை சத்யானந்தம் அவரே கூப்பிட்டு நான் பேச சொன்னேன். நான் மட்டும் பேசக்கூடாது, நீங்களே வாங்க அண்ணன். அதனால அவரை கூப்பிட்டு நான் பேச சொன்னேன். அதாவது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், நிதி கொடுக்க வேண்டிய யாருன்னு கேட்டா பிஜேபிக்காரன். பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும். அவன் கொடுக்கிற பணம் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு லேடிஸ் தான், ஒரு ஊர்ல வாரத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் நம்ம வேலை கொடுக்க முடியும் ஒரு ஊர்ல. ஆனா இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் வேலை கொடுக்கிறோம், முடிஞ்ச அளவு கொடுக்கிறோம். எல்லா ஊர்லயும் ஒரு வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சி இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற பரதராமி ஊராட்சியா இருக்கட்டும், வீர்செட்டிப்பள்ளி ஊராட்சியா இருக்கட்டும், இல்ல கொத்தூர் ஊராட்சியா இருக்கட்டும், கள்ளப்பாடி ஊராட்சியா இருக்கட்டும், சின்னானப்பள்ளி ஊராட்சியா இருக்கட்டும், இப்படி எத்தனை 50 ஊராட்சி இருக்குது. எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான என்ன செய்யுது. இது அரசியல் பண்றதுக்கு நிறுத்தி அவன் எப்படி பேசுறாம இருக்கான் அந்த தலைவர். சோ இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. என்ன இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. பிஜேபி நீ வேணா அண்ணா திமுகவை அவங்க எல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க, கொலை வழக்கு, அவங்கள மிரட்டி நீ வேணா கூட்டணியில சேர்க்கலாம். இப்ப புதுசா அந்த நடிகர் விஜய் 41 பேர் கொலை ஆனது, 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் நடிகர் விஜய் தான். அவனை வேணா நீங்க போய் மிரட்டலாம், பாமக கார அன்புமணி மிரட்டலாம், யார வேணா மிரட்டலாம். திமுக காரெல்லாம் நீங்க மிரட்ட முடியாது. ஏன்னு கேட்டா இது தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. இங்கே இந்த ஒன்றியத்தில் நாங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், நமது மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு
பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் குடியாத்தம் தொகுதியாக இருந்தாலும் அது கேவிக்குப்பம் தொகுதியாக இருந்தாலும் அது கேவிக்குப்பம் தொகுதி. இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சி கேவிக்குப்பம் தொகுதி. அங்கு அதிமுக கூட்டணியில திரு ஜெகன்மூர்த்தி அங்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் கேவிக்குப்பம் தொகுதிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. கேவிக்குப்பம் தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் எங்கள் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமாரின் தொகுதி தத்தெடுத்துட்டு இருக்கார். அதனால அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவரோட ஆதரவோடும் ஒன்னு சொல்லிட்டுங்களா, இன்னைக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த பிஜேபி பண்ற அரசியல் இதை பார்த்து நாங்க எதுவும் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றுவோம். தொடர்ந்து இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில் அவர் சொல்ற மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு ஒர்க்கு இன்னைக்கு அது நான் டோட்டலா நடந்து முடிந்த ஒர்க்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4,76,40,092 கோடி வேலை முடிஞ்சு இப்ப இன்னும் 50 லட்சம் 5.5 கோடி ஒர்க்கு அங்க மிஞ்சி போனா ஒரு 1,500 ஓட்டு தான் இருக்கும். 1,500 ஓட்டு 3,400 மக்கள் 3,400 மக்கள் இருக்கிற பகுதிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. 3,400 மக்கள் இருக்கிற வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில 5.5 கோடி ரூபாய்க்கு திராவிட மாடல் அரசு வேலை பண்ணிருக்கு. ஆனா இவங்க யாரு கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்றைக்கும் மக்களோடு திராவிட மாடல் அரசு இருக்கும் என்பதை இந்த பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.